தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டாரங்களில் காலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அடுத்த சில மணி நேரங்களில் பலத்த மழை கொட்டியது. இதனால் ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தொடர் மழை காரணமாக கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டதால் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. கால்வாயெல்லாம் அடைப்பு ஏற்பட்டதுனால தண்ணி ஆஸ்பத்திரி வளாகத்தெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இங்கே ஆஸ்பத்திரிக்குள்ளே தண்ணி வந்ததுனால உள்ளே வந்தவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். ஆஸ்பத்திரி ஸ்டாஃப், நர்ஸுங்களுக்கு, டாக்டருங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான நிலைமை. அதனால துரிதமாக அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கொசப்பட்டு, ஆராசூர், வங்காரம், ஏம்பரம், தென்னாங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு வந்த சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரம் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.